தானே ரிஷிகேஷ தமப்ரகீர்த்யா ஜகத்பிரதிஷ்யம் ஜனுவஜ்யதே ரக்ஷாம்சு கீதானி திசோத்ரபந்தி சர்வே நமஸ்யந்தி சித்தசங்காः. தானே ரிஷிகேஷ தமப்ரகீர்த்யா ஜகத்பிரதிஷ்யத்தை அனுஜ்யதே ரக்ஷாம்சு கீதானி திசோத்ரபந்தி சர்வே நமஸ்யந்தி சித்தசங்காः. ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியா உன்னுடையதான பிரகீர்த்தியா உன்னுடையதான சாசனத்தினாலே ஜகத் பிரகிருஷ்யத்தை அனுருத்தியதே. இந்த ஜகத் முழுவதும் பிரகிருஷ்யத்தினா ஆனந்தத்தை அடைத்து அனுருத்தியதே உலகத்தில் மிகுந்த பீதியோடு ஈடுபடுகிறது. ரக்ஷாம்சி கீதானி திசோத்ரபந்தி நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னை கண்டு அஞ்சு நடுங்கி 4 திசைகளிலும் சிலை ஓடுகின்றன. சித்த சங்காக சர்வே, அதாவது அனுகூல சித்த அனுகூல சங்காக சர்வே துவாம் நமஸ்யந்தி உன்னை எல்லோரு வணங்குகிறார்கள். சர்வம் யுக்தந்தி பூர்வேன சம்பந்தம். மேலோட தானேங்க சப்தமானது சர்வம் யுக்தம் ஈச்சத்தான். தானேங்கிறதான அவ்விய பலம். தானத்தில் தினசம் இல்லை. இந்த இடத்துல தானே என்பதற்கு யுக்தம். இது மிகவும் யுக்தமானது. இதுக்கு பாக்கியமும் பார்க்கணும். அடுத்தபடியா கர்மாச்சேன நனேரன் மகாத்மன் கரீயசோ பிரம்மணோத்யாதி கர்த்தே கரீயசே பிரம்மணோத்தி ஆதி கர்த்தே கரீயசே கர்மாச்சேன நனேரன் மகாத்மன். மகாத்மன் சம்போதனம். மகாத்மன் என்னதும் ஏ மகா மனஸ்தியானவனே. எல்லோருக்கும் ஹிதகாமனை பண்ணக்கூடியதான எல்லோருக்கும் ஹிதத்தையே எண்ணி செயல்படுத்தக்கூடிய மனசை உடையவனான மகா மனஸ்மிய மகாத்மனே மகா மனஸ்மின் மேல் கேட்டான். கரீயசே பிரம்மணோதி ஆதி கர்த்தே பிரம்மாவுக்கும் ஆதி சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய கரீயசே எல்லாரையும் காட்டிலும் சொரூபத்தினாலும் குணங்களாலே சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய உண்மை அவர்கள் கர்மாவுக்கு நமையரன்னு என்ன ஹேத்துவினாலே உன்னை வணங்காது இருப்பது. உன்னை வணங்குவதற்கு ஒரு ஹேத்து வேண்டாம், உன்னை வணங்காமல் இருப்பதற்கு தான் ஒரு ஹேத்து வேணும். உன்னை வணங்குவதற்கு ஹேத்து நீ ஆதிகர்த்தா பிரம்மனோக்கி ஆதிகர்த்தா சதுர்முகனான இலக்கிய கர்ப்பனையும் உன்னிடத்திலிருந்து தோற்றுவித்தவரான அவனுக்கும் ஆதிகர்த்தாவாக இருக்கக்கூடிய கரீயத்தை கரீயசேனா எல்லார காட்டும் சேஷனாக இருக்கக்கூடியவரான உன்னை வணங்குவதற்கு ஹேது இருக்கு. உன்னை வணங்காமல் இருப்பதற்கு என்ன ஹேது இருக்கு? கர்மாதி ஹேதோஹோ தே நமஸ்குரு. இதுதான் இந்த அரசோக்கத்தினுடைய தாத்பரியம். கர்மாச்சேன நவேதம் மகாத்மன் கரீயசே பிரம்மணோத்யாதி கர்த்தே. இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அரசோகத்து பாக்கிட்டாலும் அவதாரிக்கிறார். யுக்ததானேவ உபபாதயதி. இப்படி எல்லோரும் உன்னை வழங்குவது யுக்தமே அப்படின்னு சொன்னாங்க. அனுகூல சித்த அனுகூல சங்கர்களான அனுகூலர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள். நட்டத்துகள் எல்லாம் உன்னை கண்டு அதி நிலைக்கு ஓடுகிறது. இந்த ஜகத்து முழுவதும் உன்னிடத்துல மிகுந்த ஆனந்தத்தை அனுபவித்து அத்தியந்த பிரீத்தியோடு உன்னிடத்தில் ஈடுபடுகிறது அப்படின்னு கீழே சொன்னதெல்லாம் தானே. இவைகள் எல்லாம் மிகவும் யுக்தம்னு சொன்னாங்க. அந்த யுக்ததானே உபகாரம். எதனால எல்லாரும் உன்னை வணங்குவது யுக்தம்? எதனால இந்த ஜெகத்தானது உன்னிடத்துல அத்தியந்த பிரீதியோடு ஈடுபட்டு ஆனந்தத்தை அடைகிறது? இதுக்கெல்லாம் ஹேது என்ன அப்படின்னு சொல்லி உன்னை வணங்காது இருப்பதற்கு ஹேதுவே இல்லை அப்படின்னு எல்லோரும் உன்னை வணங்குவதற்கான யுக்ததைனா அது தகும் என்பதை இந்த ஸ்லோகத்தை நிரூபிக்கிறார்.
யுக்ததாமே கர்ம யுக்ததான் சர்வே நமஸ்யந்தே இத்தியர்த்தே யுக்ததான். எல்லோரும் உன்னையே வணங்குகிறார்கள். இப்படி வணங்குவது யுக்தமே அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த யுக்தமையை உன்னை வணங்குவதே யுக்தமாக இருக்கும் தன்மையை அதை இந்த ஸ்லோகத்தை உபபாதனம் பண்றாங்க. யுக்ததாமே உபபாதயதி கர்மாச்சதேன நமேவன் மகாத்மன்னு கரியதே பிரம்மனோ வியாதிகர்த்தே. மகாத்மன்னு மகாத்மன் சம்போதனம். முதல்ல உன்னை வணங்குவதற்கு முதல் கேள்வி என்னன்னு கேட்டா உன்னுடைய மகாத்மன் எல்லோருக்கும் இஷ்டத்தையே எண்ணக்கூடியதான மகா மனசியா இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த சுப்யம் கரியத்தை தேன சுப்யம் சுப்யந்தே விஸ்வசம்பத்துல நாலாம் வேற்றுமைக்கு ஏகமத்து நாலாம் வேற்று 2 ரூபம் சுப்யந்தே. அது மாதிரி அற்புதத்துக்கு மக்கியம் மே சுப்யம் தே சுப்யம் 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 நம உன்னை நமஸ்கரித்தல். அதற்கு கரியதே கரியதே என்னத்தான் மிகவும் சேட்டமானவன் குரு கரியா என்பது எங்க இருக்க குரு பரம்பரா சாரத்தில் கரியான்னாக மிகவும் சேட்டமானது. ஜனனி ஜென்ம பூமிக்கு எது கரியத்தின் கரிமா அப்படின்னு மிகவும் வைத்துள்ளது. जननी जन्मभूमि से स्वर्गावती இது கரியசினா மிகவும் சேட்டமான கரியான் அப்படின்னு புண்ணியம் கரியசி அப்படின்னு ஸ்ரீ. அதனால கரிய சேர்த்து மிகவும் உத்கிருஷ்டமான எல்லாவற்றுக்காகவும் அறம் தெரியணும். எதனால தெரியணும்? சொரூபத்தினாலையும் குணங்கள்னாலையும் அனவதிகாதிகமான அந்த குருத்துவத்தை உடையதான கரியத்தை. அடுத்தபடியா பிரம்மனோத்தி ஆதிக்கத்தை இரண்யகள் பத்தியாதி ஆதிபூட்டாய ஜெகத்காரணபூட்டாய ஆதிகர்த்தே அப்படிங்கிறது முழு முதல் காரணபூதம். யாருக்கு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிற இரண்ய கர்ப்பனுக்கும் ஆதி காரணபூதம். அப்படிப்பட்ட உண்மை மகாத்மன் கரியசே பிரம்மனோப்பி ஆதி கர்த்தே கஸ்மாச்ச நமேரம். கஸ்மாத்து என்னட்டும் கஸ்மாத்து சேதோஹோ நமஸ்குரியு. உன்னை நமஸ்கரிப்பதற்கு ஹேது இருக்கிறதே வெளிய உன்னை நமஸ்கரிக்காமல் இருப்பதற்கு எந்த ஹேதுவும் இல்லை என்று முன்சோகத்தை சொல்லப்பட்ட எல்லோரும் உண்மையே வணங்குகிறார்கள் என்பது யுக்தமே என்பதை இந்த அனஸ்லோகமானது மேலும் நிரூபிக்கிறது. கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரியசே பிரம்மணோ தியாதி கர்த்தே ஆனந்ததேவேஷ ஜெகன்னிவாச ஸ்வமர்த்தனம் சதசத் பரம் தது பரம் எது ஸ்வமாதிதேவ புருஷ புராண ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். ஆனந்ததேவேஷ ஜெகன்னிவாச ஸ்வமர்த்தனம் சதசத் பரம் எது ஸ்வமாதிதேவ புருஷ புராண ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். ஆனந்த தேவேஷ ஜெகன்னிவாச இது மூணு சம்போதனம். அனந்த அனந்த என்னக்கும் தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் என்கிற ஸ்ரீவித பரிச்சேத ரகிதமாக இருக்கிறது.
இந்த இடத்தில் தான் உள்ளான், இந்த இடத்தில் இல்லை என்கிற பரிச்சேதம் இல்லாமல், இந்த தேசத்துலதான் உள்ளான், இந்த தேசத்துல இல்லைங்கிற பரிச்சேதம் இல்லாமல், இந்த வஸ்துவிலே தான் உள்ளான், இந்த வஸ்துவிலே இல்லை என்று சொல்லக்கூடிய பரிச்சேதம் இல்லாமல், அதான் தேச பரிச்சேத, கால பரிச்சேத, வஸ்து பரிச்சேத ரூபமான திரிவித பரிச்சேதம் மற்றது. தேச பரிச்சேத மற்றவன்கிறவன் விபு, கால பரிச்சேத மற்றவன்கிறவன் நித்தியன், வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன்கிறவன் சர்வாந்தராத்மா, சர்வ செடி. இது மூன்றையும் கேட்டா அனந்த சந்தோஷம் இல்லையா? அந்தம்னா முடிவு பரிச்சேதம். பரிச்சேதம் இல்லாதவன்னாங்க தேச பரிச்சேதம் இல்லாதவன். தேச பரிச்சேதம் இல்லாதவன்னா ஒரு தேசத்துல உள்ளன், இன்னொரு தேசத்துல இல்லை என்று சொல்ல முடியாது. கால பரிச்சேதம் உள்ளது அர்த்தம்னாங்க ஒரு காலத்தில் உள்ளன், இன்னொரு காலத்தில் இல்லை என்று சொல்லப்பட முடியாது. வஸ்து பரிச்சேதம் அர்த்தம்னாங்க ஒரு வஸ்துவிலே உள்ளன், இன்னொரு வஸ்துவிலே இளன் என்று சொல்ல முடியாது. இல்லையா? திரிவித பரிச்சேத ரகிதமான என்றும் எவ்விடத்தும் எல்லா வஸ்துக்களையும் நிறைந்திருக்கக்கூடிய அனந்தம். என்றும் நிறைந்தவன்றதுனால தேச பரிச்சேதம் அர்த்தம், என்றும் நிறைந்தவன்றதுனால கால பரிச்சேதம் அர்த்தம். எல்லா வஸ்துக்களையும் நிறைந்தவன்றதுனால, எல்லா பொருள்களையும் நிறைந்தவன்றதுனால வஸ்து பரிச்சேதம் அர்த்தம். இது மூன்று பரிச்சேத ரகிதம் சொன்னா அனந்தம். அப்படிப்பட்ட அனந்த அனந்த தேவேச, தேவேசன தேவானா ஈசா, கர்மாவினால் நமக்கு நியந்தாக்களாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அவன் நியந்தம். கர்மானுகுணமாக இந்த தேவதைகள்லாம் நம்ம நியமிக்கிறார்களே, அதுக்கு காரணம் அவனுடைய நியமனம் தான் என்று சொல்லும்படியா தேவேச, தேவர்களுக்கும் ஈசனாக, தேவர்களுக்கு நியந்தாவாக. அனந்த தேவேச. மூன்றாவது ஜெகன் நிவாசன். ஜெகன் நிவாசத்துக்கு ரெண்டர்த்தம். ஜகத்துக்கு நிவாசஸ்தானமாக இருக்கிறவன், ஜெகத் தன்னிலே வசிக்கும்படியாக தான் ஜெகத்துக்கு நிவாசஸ்தானமாக இருக்கிறவன், ஜெகத்தை தனக்கு நிவாசமாக இருக்கிறது. இதனால அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி என்று சொல்லப்பட்டிருக்காங்க. ஜகதா நிவாசா ஜெகன் நிவாசா இது சத்புருஷ சமாசம், சக்தி சத்புருஷ சமாசம். ஜகத்து நிவாசம் எத்தா ஜெகன் நிவாசா என்று பகுதி. ரெண்டு நாளையும் ஜகத்து முழுவதும் தனக்கு நிவாசமாக கண்டவன் என்றும், ஜகத்துக்கு தன் நிவாச ஸ்தானமாக உள்ளவன் ரெண்டு பேர். இது நாம மட்டுமல்ல, ஜெகன் நிவாசாங்கிறதுக்கு ரெண்டு சமாசத்தையும் மல்லிகாத்தனே பண்ணிருக்கு. நாத வியாக்கியானத்துல ஜெகன் நிவாசங்கிறதுக்கு கல்வி கல்வி சமாசம் பூமி சமாசம் ரெண்டும் பண்ணி ஜகத்துக்கு நிவாசஸ்தானமானவன், ஜகத்தை தனக்கு நிவாசமாக கொண்டவன் ஜெகன் நிவாச. ஆனந்த தேவேஷ ஜெகன் நிவாச. ஸ்வம் அக்ஷரம் சதசத்பானம். ஸ்வம் அக்ஷரம், அக்ஷரம் என்னத்தம் நரதி அக்ஷரம், விநாசமற்றதான விகாரமற்றதான ஆத்ம தத்துவம் நீயே ஆவாய். நஜாயத்தே வியதாதா விபட்சிது என்று கதோபரிடத்து சொல்லப்பட்ட. விபட்சிது அப்படின்னா ஞான ஸ்வரூபன விதிதம் பசியச்சி விபத்தி சர்வஜை கேட்டான். அந்த சர்வ ஞான ஸ்வரூபனான ஆத்மா ந ஜாயத்தே ந மியதே, உற்பத்தி விநாசங்கள் அர்த்தவன் இத்தியாதி சுதி சித்தா ஜீவாத்மா ஹி நரத். அப்படிப்பட்ட அக்ஷரம்னா என்னக்கும் உற்பத்தி விநாசங்கள் இல்லாததான விகாரமற்றதான இந்த ஆத்ம வஸ்துவுக்கு சத்தரீரங்களாக பரந்தாத்மாவாக இருந்து அக்கர சப்த வாக்கியனாக இருக்கிறார்.
சதசத் பரம்பது சத் என்றும் அசத் என்றும் சப்தங்களால் நிர்தேசிக்கப்பட்ட சேத்தன அச்சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் சதசத் பரஹ. சதசத் பரஹான அதாவது காரியகாரண பாவேன அவசியம் பிரகிருதி தத்துவம். முதல்ல அக்ஷரம் அப்படிங்கிறதுனால ஜீவதத்துவம். ஜீவதத்துவம் பகவானுக்கு சரீரமாக அவனுக்கு கிட்ட வழக்காக இருக்கு. அடுத்து சமசத்வரம் அப்படின்னாங்க அசத்துன்னு சொல்லக்கூடியதான இது வகையான ஜகத்து காரணபூதமான காரிய காரண அவசியமான பிரகிருதி தத்துவம். அசத் அப்படிங்கிறதானது நாமரூபங்கள் அற்றதான சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக கொண்ட காரணாவத்தை. அதுக்கப்புறம் நாமரூபங்கள் அற்றதான காரணாவத்தை, நாமரூபங்களோடு கூடியதான காரியாவத்தை. இரண்டு எதுக்கு உண்டு? மூலப்பிரகிருதி சமம் அக்கணம் என்கிற அவஸ்தைகள்ல நாமரூபங்கள் அற்ற அசத் ரூபமாக இருக்கு. அதுக்கப்புறம் மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள் பூதங்கள் இந்திரியங்களுக்கு தெரிந்து அப்புறம் நாமரூபங்களை உடையதாக சத் என்றும் அசத் என்றும் இருவகையான காரியகாரண பாகையான அவசியமான பிரகிருதி தத்துவம் இருக்கு இல்லையா? அந்த பிரகிருதி தத்துவம் தான் சதசத். அந்த சதசத் பரம் புலம். அக்கரம் சதசத் பரம். அதனால அக்ஷரம்னாக்க முதல்ல உற்பத்தி விநாசங்களற்ற விசாரமற்ற ஜீவதத்துவம் நீயே. அதாவது ஜீவதத்துவம் இருக்கவில்லை. நாமரூப விபாகங்கள் அற்றபடியினால காரியாவசம் நாமரூபங்கள் உடைய காரணத்தாலே சச்சங்க வாக்கியமாக இருக்கக்கூடிய காரியாவசம், நாமரூப விபாகங்கள் அற்ற காரணத்தாலே அசத்தம் சொல்லக்கூடியதான காரணாவசம். இந்த ரெண்டு வகையான பிரகிருதியாக நிர்தேசிக்கப்படுபவன் நீயே. முதல்ல சிருஷ்டிக்கு முன்னால பழைய காலத்துல அசத்ரூபமாக இருக்கக்கூடிய நாமரூப விபாகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரகிருதி தத்துவம் இருக்கே, அதான் காரணாவசமான பிரகிருதி தத்துவம். அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்துல நாமரூபங்கள் உடையதாக இருக்கக்கூடிய காரியாவத்தையில் உள்ள பிரகிருதி தத்துவம். இந்த காரண காரிய அவஸ்தமாகிற அசத் என்றும் சத் என்று சொல்லப்படுகிற இந்த பிரகிருதி தத்துவங்கள் எல்லாம் நீ இட்ட வழக்கு. நீயே அப்படின்னாக்க நீ இட்ட வழக்கு. ஏன்னா நீ ஏன்னா சொரூபைக்கு சொல்ல முடியாது. அதாவது இந்த ரெண்டு வஸ்துக்கும் பேதமானது ஏற்கனவே பிரமாண சித்தமா இல்லைன்னா அது நீயேனா நீதான் அதுன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் பேதம் ஏற்கனவே பிரமாண சித்தமா இருக்கும் பொழுது நீயேதான் அதுன்னு சொன்னாக்க அதுவும் நீ ஒன்றும் சொல்ல முடியாது. அது நீ இட்ட வழக்கு. அது உனக்கு சரீரம். இந்த சாமானாதிகளுக்கு ஏன் நம்ம சரீராத்மபாவமா அர்த்தம் பண்றோம்? ஏன் சங்கர மாதிரி நம்ம சொரூப ஐக்கியமா பண்ணல அப்படின்னு கேட்டா, இந்த ஐக்கியத்தை சொல்ற வாக்கியத்துக்கு முன்னாலேயே பிரமாண சித்தமான ரெண்டுக்கும் பேதம் பிரமாண சித்தமா கிடைக்கிறது. அதனால ரெண்டும் ஐக்கியம் சொல்ல முடியாது. அதனால நிச்சயமா சரீராத்மபாவத்தினால அந்த ஆத்மாவுக்கு சரீரம் விட்ட வழக்காக இருப்பது போல இவனுக்கு இவர்களெல்லாம் சரீரமாக இருந்து அவன் இட்ட வழக்காக இருக்கிறான். அக்ஷரம் பதசது, அக்ஷரம் பதசத். பதசத்துனா சத்தும் அசத்துமாக இருக்கக்கூடியதான பிரகிருதிக்கு அந்தராத்மாவாக இருந்து அதை இட்ட வழக்காக பண்ணணும். இதெல்லாம் சாமானாதிகள். தத்பரம் அப்படிங்கிறதானது அந்த பிரகிருதி இருக்கு இல்லையா,
அந்த கீழ் சொல்லப்பட்ட தப்பரங்கு தயோகோ பரணும். தப்பரங்கு சமாசம், தப்பரங்கத்துக்கு விக்கிரகம் தயோகோ பரணும். அக்ஷரமாகிற ஜீவதற்கும் சதசத்தாகிற பிரகிருதி இவைகள் இரண்டுக்கும் பரணும். இவைகள் ரெண்டையும் காரணம் இவைகள் ரெண்டையும் காரணம் வேறுபட்டதான இவை பரமும் வேறுபட்டது. தற்பரங்கிறது தயோகோ பரம். இந்த ஜீவதத்துவம் பிரகிருத்தத்துவமாக இவ்விரண்டு தத்துவங்களையும் காட்டும் பரமானது. பரமானதுன்னா வேறுபட்டது, இவைகளை காட்டும் விலக்கணமானது. சரியா? அதனால அக்ஷரம் சதசத்து தற்பரம். அதனால இவைகள் மட்டும் நீ அல்ல, இவைகளை காட்டும் பரமான வஸ்துவும் நீ இஷ்டப்படத்தான். தவறு துவமேவ அதஹா ஸ்வமாதிதேவஹ புருஷஹ புராணஹ ஸ்வஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். ஆகையினாலே ஸ்வமாதிதேவஹ, ஸ்வமாதிதேவஹ அப்படின்னு அர்த்தம் எல்லாவற்றுக்கும் முதன்மையான தேவன். தத்துவமசின்னு சொல்றோம். வராது. ஏன்னு கேட்டா இங்க சத்து சோமன் ரெண்டு பதம் இருக்குது. இந்த சத்துங்கிற பதமானது கைசல உருஷம் பிரஜாயை ஏற்றி சொல்லக்கூடியதான ஜெகத்காரண பூதமான சர்வஜெற்ற சர்வ சக்தி பெற்ற சக்தி சங்கர் பெற்ற சர்வ ஆசிரியத்தால் சித்தமாக இருக்கக்கூடிய அந்த காரண ரூபமான பிரம்மத்தை குறிக்கும். போக்கின்ற சந்தமானது இப்ப கண்ணுனால மத்திய புருஷனால சொல்லப்படுகிறதான இந்த மனுஷிய சார்ந்த தேகாதி சமான ஜீவனை சொல்றது. இவைகள் ரெண்டு பேருக்கும் சத்து சோமன் சொன்ன காரணத்தால இவைகள் ரெண்டுக்கும் சமானாதிகளுக்கு அழிக்க முடியாது. எப்படி நீலோ கடகான்னு சொன்ன இடத்துல நீலஹாங்கத்துக்கும் கடகாங்கத்துக்கும் சமானாதிகள் சொரூப ஐக்கியம் வராதோ, நீலஹாங்க சப்தத்துக்கு நீளமாக இருக்கிற வஸ்தூன்னு பண்ணி கடத்தோடு கூட்ட வேண்டுமா போல இங்க தகுந்த சப்தத்தை பொம்மோடு கூட்டுறதுக்கு அது அந்த பிரம்மமானது சுவம் அப்படின்னா உண்மை சரீரமாக கொண்டது இல்ல. நீ அப்படின்னு பொங்கல் இருக்குன்னா அது அந்த பிரம்மத்துக்கு சரீரமானதுன்னா. அதனால பைபிள் கட்டப்புக்கிறதெல்லாம் அவளுக்கு நமக்கு கிடையாது. நமக்கு தத்துவமசி தான். சாமானிய பயந்துட்டு இந்த தத்தை தத்தியம் பண்ணி படிக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. சுதிரில் இருக்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை அழகா சொல்லுவோம். அது பயன் கட்டப்புக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல சொல்லுவதா தத்துவமசிங்கிறது நமக்கு ஏற்பட்ட வாக்கியம். அந்த வாக்கியத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. அது மருத்துவர் வேணா கொஞ்சம் பயப்படுவோம். தத்துவமசின்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அடத்துவமசின்னு சொல்லுவோம். ஐததாம் சத்தியம் ஆத்மா தத்துவமசி சேதகேதும் ஆத்மா தத்துவமசி போனா இது ஒரு ஆத்மா அடத்துவமசி சேதகேதுன்னு சொல்லிட்டாங்க. மத்துவத்துல தத்துவமசி அசத்துவமசி தான். ஆனா நமக்கு தான் தத்துவமசி. அதான் இப்படிப்பட்ட காரணத்தாலே நீ ஆதிதேவன். ஆதிதேவன்னாக ஆதித்யாகோ தேவச்ச ஆதிதேவனா முதன்மையானவனாகவும் தேவனாகவும் உள்ளது. புருஷா புராணம் புராணாக புராதி நவகா புராணம். உலகத்தில் மிக பழகவனாக இருந்தாலும் அனுபவிக்கும் பொழுது அப்பொழுது புதியவனாக இருக்கிற காரணத்தாலே புராணம். புராதி நவகா புராணா அப்படின்னு புராண சப்தத்துக்கு புருஷான புரி சேதை புருஷா சர்வ சரீரங்களை ரசிப்பவனாகவும்
ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். இந்த லோகம் எல்லாம் நிதானம்னா வைப்பிடம் விதம். நிதியானது எதில் வைக்கப்படுறதோ அது நிதானம். நீதான் சன்னிதானம் அப்படின்னாங்க. எந்த இடத்துல பரப்பொருளானது நன்றாக பிரதிஷ்டையாக வைக்கப்பட்டிருக்கோ அது சன்னிதானம். நிதானம்னா வைப்பிடம் அர்த்தம். சன்னிதி சன்னிதானம் முறையா சன்னிதினாலும் அது அர்த்தம், சன்னிதானம் அர்த்தம். சன்னிதி லிகிதம் தத்ரேதி சன்னிதானம் அல்ல சன்னிதி. ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். ஆசிய விஸ்வசிய பரம் நிதானம். இந்த ஜெகத்துக்கு நீயே வைப்பிடமாக இருக்கிறாய், உத்கிருஷ்டமான உயர்ந்த வைப்பிடமாக இருக்கிறாய். விஸ்வத்தை சரீரபூதத்தை ஆத்மதையா பரம் ஆதாரபூதம். அதாவது நிதானம் என்பது வைக்கப்படுறதுன்னா அது ஆதாரம். நீதான் இந்த ஜெகத்து முழுவதுக்கும் ஆதாரபூதம். சோமஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம். நீ இந்த ஜெகத்து முழுவதற்கும் வைப்பிடமாக இருக்கிறாய். அதாவது நீ இந்த ஜெகத்து முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கிறாய். ஜெகத்தை உன்ன ஜெகத்து வைக்கப்பட்டிருச்சுன்னா நீ ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறாய். இதுதான் இந்த சோகத்துக்கு வாக்கியாரும் வியாக்கியானம் பண்ற. ஆனந்த வேத ஜெகன்னிவாச சோமச்சரம் சதசத்பாரம் எது தத்பரம் எது ஸ்வமானியேவ புருஷ புராண ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். பாஷ்யம் ஆனந்த தேவேக ஜெகன் நிவாச. இதுக்கெல்லாம் அர்த்தம் ஸ்பஷ்டம். ஆனந்தங்கிற அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பரிச்சையை வரைக்கும் தேவேக அப்படிங்கிறதானது தேவானாமது ஈசா ந கேவலம் மனுஷியானாம் அஸ்மாகம். அப்படின்னு நமக்கே மேல உள்ள தேவர்களுக்கும் ஈசா, அவர்களுக்கும் நியந்தான். ஜெகன் நிவாச அதுக்கு அர்த்தம் தெரியும். வாசுதேவ சப்த மாதிரி அர்த்தம் பண்ண முடியும். ஜெகதி நிவசதி அர்த்தம் ஜெகன் நிவாசா. ஜகதி அயம் நிவசி ஜெகன் நிவாசா. அப்புறம் இப்படிப்பட்ட அனந்த தேவேக ஜெகன்னிவாச ஏவம் பூதம் ஸ்வமேவ அக்ஷரம். அக்ஷரம் என்னக்கும் நரீதி அக்ஷரம் சொல்லக்கூடிய ஜீவாத்ம தத்துவம். அழிவற்றதான விகாரமற்றதான ஆத்ம தத்துவம் தான் அக்ஷரம். அந்த அக்ஷரம் நீ விட்டவதற்கானது. அந்த அக்ஷரம் உனக்கு சரீரவது சேஷமானது. மிருகதேவா விபத்து அப்படின்னு கட்டோபனிடத்துல இத்தியாதிக்கு சித்தா ஜீவாத்மாகி நக்ஷரம். அதனால அக்ஷரம் சப்தம் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சப்தம். அந்த அக்ஷரம் நீரு பெருமாளை பார்த்து சொன்னா நீதான் ஜீவாத்மான்னு சொல்ற பெருமாளை பார்த்து. அந்த ஜீவாத்மாவுக்கு சரீரமானவன். அந்த ஜீவாத்மா உனக்கு சரீரமாக கொண்டு அவனை நியமிக்கிறவன் நினைச்சார். அடுத்தபடியா சதசத்தே சமேக சதசத்தும் நீயே. சத் அசத்தும் சொல்லக்கூடியது பிரகிருதியினுடைய ரெண்டு அவஸ்தை. முதல்ல காரணாவஸ்தையில நாமரூபங்கள் எதுவும் மற்றதான அதற்கற்ற வாக்கியமாக இருக்கக்கூடியதான பிரகிருதி. அப்புறம் காரியாவஸ்தையில சிருஷ்டி காலத்துல நாமரூபங்கள் உடையதாக இருக்கிறதான சற்கற்ற வாக்கியான பிரகிருதி. அதனால காரணாவஸ்த பிரகிருதி அசத், காரியாவஸ்த பிரகிருதி சத். இப்படி சத் அமர்த்த அமர்த்து சொல்லக்கூடிய இரு வகையான பிரகிருதி தத்துவங்கள் இருக்கு. இந்த பிரகிருதி தத்துவங்களுக்கும் நீயே கருவி. இவைகள்
உனக்கு சரீரமாக நீ இஷ்டமகனாக இருக்கிறது. அக்ஷரஸ்ய சதசத்ய. அது மட்டும் இல்ல, ஸ்வம் சத்பரம். சத்பரம் அர்த்தம். சத்பரம் எது சதவி சத்பரம் அர்த்தம் தயோகோ பரம். கீழ் சொல்லப்பட்டதான அக்ஷரமான ஜீவதத்துவம், கீழ் சொல்லப்பட்ட சதசத்தாகிற பிரகிருத்தத்துவம், இவைகள் இரண்டும் மட்டும் உனக்கு கிட்ட விளக்கில்லை. இவைகள் காட்டும் பரமான வஸ்து இருக்கு, அதுவும் சுவாமிகள். இந்த சரீராத்ம பாவம் வேணா அது அவனை. இது பூர்வார்த்தம். சதசத்த துணையில சதசத்து சப்த நிர்திஷ்ட காரண காரியாவஸ்தை சாத்திய காரண பாவேன அவசியம் பிரகிருத்தம். நாமரூப விபாகவத்தையா காரியாவஸ்தம் சச்சப்த நிர்திஷ்டம். ததனர்ஹதையான நாமரூப விபாக அனர்ஹதையா காரணாவஸ்தை காரணாவஸ்தம் அசச்சப்த நிர்திஷ்டம். ஏக உதயம் சதசத்தே தற்பரதி தஸ்மாத் பிரகிருதே பிரகிருதி சம்பந்தி ஜீவாத்மனா பரம். அதாவது அன்னைக்கு முக்தாத்ம தத்துவம், முக்தாத்ம தத்துவம் இது ரெண்டுக்கும் பரம். எதுக்கு? இந்த பிரகிருதிக்கும் அந்த பிரகிருதி சம்சங்கத்தை உடையவனான பர்த ஜீவன், இவைகள் ரெண்டை காட்டு பரமா இருக்கிற முக்தாத்ம தத்துவமும் இங்கே. மோட்சதசை சொல்லணும்னு அவசியம் இல்ல. பிரகிருத்திலேருந்து வேறுபட்ட ஜீவன், பிரகிருதி சம்பந்தமற்ற ஜீவன், அது முக்தாத்மாவுடைய இலக்கம். மோட்சத்தை செய்து உள்ள ஜீவன் அப்படிதான் இருக்கும். மோட்சத்தை செய்து உள்ள ஜீவன் எப்படி இருக்கும்? பிரகிருதி சம்பந்தமற்றவனாக இருக்கும். அதனால முக்தாத்மா அப்படின்னா பிரகிருதி சம்பந்தமற்ற ஆத்மான. அதுவும் ஸ்வமேவம் அசத்வம் ஆதிதேவா. ஆதிதேவகான்னு ஆதித்யாதோ தேவா புருஷா புராணா. அது மட்டும் இல்ல, சோமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் நிதீயதே போய் விஸ்வமிதி சோமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். இந்த ஜெகத்தானது உன்னிலே வைக்கப்பட்டுள்ளது என்கிற காரணத்தாலே நீ இந்த ஜெகத்துக்கு வைப்பிடமாக இருக்கிறாய். அதெல்லாம் நடக்கும். ஒரு பொருள் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குன்னா அந்த வைப்பிடமானது அந்த பதம் அந்த பொருளுக்கு ஆதாரமாக ஆகினாலே சோமாசிய ஆசிய விஸ்வசிய சரீரபூதத்திய ஆத்மதையா பரம ஆதாரபூத ரூபமேலே சேர்த்தா. பரம ஆதாரபூத ஸ்வமேவ இத்தியர்த்தம். ஆதிதேவ புருஷ புராணா சோமஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம். அது நிதானம்ங்கிற சத்தமானது வைக்கப்படுகிற இடம் அப்படின்னு போய் கடைசியில் ஆதாரபூத்த படிக்க. நீ இந்த ஜெகத்து முழுவதுக்கும் பரம ஆதாரபூதனா. அடுத்தது வேத்தாச வேத்யஞ்ச வேதாசி வேத்யஞ்ச பரந்ததான ஸ்வயாதம் விஸ்வம் அனந்தரூப. வேத்தாசி வேத்யஞ்ச பரந்ததான. வேத்தாசின்னு அர்த்தம். வேத்தான வேதிதா அனைத்தையும் அறிந்தவன். வேத்தா அப்படின்னாக்க அறிகிறவன். வேத்தாசி வேத்தியம்னா அறியப்பட வேண்டிய பொருள். அறிகிறவன் நீயே, அறியப்படுகிற பொருளும் நீயே. அறியப்படுகிற பொருளும் அறியப்பட வேண்டிய பொருளும்
அது அறிந்தவன் நீயே ஆகிறபடியா வேதை சிதறி அகமேவ வேத்தியா வேதங்கள் அனைத்தாலும் இவன் தான் அறியப்படுகிறவன். அடுத்து சொல்றான் வேதாந்தத்துக்கு வேத நாம் தான் வேதாந்த கிருத்துன்னு என்னதான் வேதாந்த கிருத்து வேதாந்தங்களை பண்ணிக்கிறவங்க ரொம்பது வேதாந்த கிருத்துன்னு என்னதான் வேதாந்த கிருத்துன்னு வேதாந்தங்களை பண்றவங்க இருக்காது. ஏதான வேதாந்தங்கள் அப்போ விஷயம் சாதம் இருக்காது. வேதத்தை அந்த கிருத்து வேதானாம் அந்த கிருத்து அந்த கிருத்து வேதங்கள்லாம் அழிச்சுடுங்க அந்த நிர்ணயம் வேதத்துக்கு வேதங்களுக்கெல்லாம் நிர்ணயமான அர்த்தத்தை பண்ணுபவன் நானே. அந்த கிருத்து அப்படின்னாக்க அந்த அப்படின்னாக்க நிர்ணயம் வேதாந்தத்துக்கு வேதங்களுக்கு நிர்ணயமான அர்த்தங்களை பண்ணுபவன் வேத விஜயவச்சான். இந்த வேதங்களை அதன் பொருளோடு அறிந்தவனும் நான் ஒருவன். வேதத்தை அதிகப்படுபவன் அவனே. அந்த வேதத்தை அறிபவனும் அவன். திருச்செந்த கூட்டத்துல 119வது பாசம் இந்த திருச்செந்த கூட்டம் இல்ல 496 86வது பாசம் 95வது பாசம் இனி எறிந்தேன் ஈசன் நாரணனுக்கும் இனி எறிந்தேன் வெங்கடமான இனி எறிந்தேன் காரணி கற்பனை நற்கிரிகை நாரணி நன்கறிந்தேன் நான் திருச்செந்தூர் அதாவது சொற்களெல்லாம் உண்மையே தொடர்ந்து செல்கின்றன. அந்த சொற்களால சொல்லக்கூடிய பொருள் வேட்டாகி வெற்றியம். நீயே அறிபவனுமாகிறாய், நீயே அறிய வேண்டிய பொருளுமாகிறாய். அறிய வேண்டிய பொருளை அறிந்தவனுக்கு பரம பிராப்திய ஸ்தானமாகிற பரம் தாமமும் நீயே ஆகிறாய். அதனால வேட்டாசி வெற்றியிட்ட பரம் தான பரம் தான பரம பிராப்திய பூர்வமான ஸ்தானமும் நீயே. விஸ்வம் அனந்தரூப வயா விஸ்வம் பகம் அனந்தரூப அப்படின்னாங்க அனந்தமான முடிவற்றதான் ரூபத்த உடையவனே. இந்த ஜகத்தானது இந்த விஸ்வம் ஈஸ்வரன் இந்த ஜகத்து ததம் வியாப்தம் ததம்ங்கிற சப்தம் நிறைய பார்த்துட்டே வரும். கீதையில் நிறைய ததம்ங்கிற சப்தம் இருக்கு. ததம்னா வியாப்தம். வேத்தாதி வேத்தியஞ்ச பரஞ்சதான அனந்தரூப வயா இதம் விஸ்வம் ததம். முன்னாலே இந்த ஜகத்தானது வியாபிக்கப்பட்டதாக இருக்கிறது. பாக்கிரா வியாக்கியானம் பண்றார். ஜகதி சர்வோ வேதிதா வேத்தியத்த சர்வம் சொன்னேன். இந்த ஜகத்தில் உள்ளதான வேதிதா அல்லது வேத்தான அறிகிறவர் என்பாரும் வேத்தியம் அறியப்படுகிற சர்வ பொருள் எல்லா பொருள்களும் சொன்னேன். அறிகிறவனாகிற எல்லோரும் நீயே. அதாவது நீ இருக்க வழக்காக உனக்கு சரீரமானவர்கள். அதே மாதிரி வேத்தியமான அறியப்படுகிறதான சகல பதார்த்தங்களும் உனக்கு சரீர பூத்தமாய் நீயே என்னும்படியாய் இருக்கிறார். ஏவம் சர்வாத்மதைய அவசிதா சுவமேவ பரமஞ்சதான. இப்படி
சகல வஸ்துக்களாகவும் சகல வஸ்துக்களுக்கு அந்தராத்மாவாக இருக்கிற நீயே பரமம் தானம். பரமம் தானம்னா நீதான் பரம பிராப்தியமான ஸ்தானமாக இருக்கிறாய். தான ஸ்தான விஷயம். தானங்க சப்தத்துக்கு ஸ்தானம்னு இருக்கும், தானங்க சப்தத்துக்கு ஜோதி அப்படின்னு பரமம் தானம். ஸ்தானம் பிராப்திய ஸ்தானமே சேர்ந்தான். விஸ்வம் அனந்த ரூப அனந்த ரூப ஸ்வயா ஆத்மத்வேன விஸ்வம், அதாவது சிதம் ஜெகத்து சாதம் சதம்னா வியாப்தம். இந்த வெற்றி ஜெகத்திற்கு அதுதான் விஸ்வம். அதான் சேதனா சேதன நிச்சயமான ஜெகத். சிதத்தின் நிச்சயமான இந்த விஸ்வம் எனக்குரியதான ஜெகத்திற்கு இந்த ஜெகத்து உனக்கு முன்னாலே வியாபிக்கப்பட்டது. அதாவது ஆத்மாதான் சரீரத்தை வியாபிக்கும். நீ ஆத்மா சரீரத்தை வியாபிப்பது போல இந்த ஜெகத்து முழுவதையும் நீ வியாபித்திருக்கிறார். இந்த ஜெகத்து முன்னாலே வியாபிக்கப்பட்டது சாப்பிடும். ஆமனந்துஜ தது அபராஜிதம் ஸ்தானம் அரசகலை அர்ணவோ பிரம்மலோகே திருத்தீயஸ்யா நிபோதி ததைவமதீயம் ததஸ்வத்தா சோமசமனஹ தது அபராஜிதா பூர்வ பிரம்மணா பிரபுதிமதம். அவரு சாந்தோக்கியத்துல பிரஜாபதி வித்தியில கரெக்ட் சொல்லி. அதனால சகஸ்ரூனே விவிதே ருத்ரே ஏற்ற தேவானாம் அதிதேவா சேவி சாமான்யதோ விசேஷத்த பிரவృత్తய பூர்வோத்தர சமானாதிகரணையோ மத்தியஸ்தேன ஸ்வயா கதம் இத்தியாதினா. இப்ப நீதான் பரமபதமாகிற பரம பிராப்திய ஸ்தானமாக இருக்கிறதுக்கு இந்த சாந்தோக்கிய பிரகடனத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்வயா கதம் இத்தியாதினா சரீராத்ம பாவையே நிபந்தன விதி பட்டமுக்தத்துக்கு அபிப்பிராயமாக ஆத்மத்வேன இதம் ஜெகம் இதம் ஜெகத்து சதம் வியாப்தம் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டு வாக்கியம் சொமேவ பரமம் தானே என்பதற்கு சாந்தோதி பரமாத்மா பரமம் தானே என்பதற்கு பூர்வ பிரம்மணா பிரம்மதம் அப்படின்னு அந்த பரமபதம் வேதாநதிக்கு அக்கறையில பரமபதத்துக்கு செல்லக்கூடியதான மார்க்கம் சேகங்கள்லாம் குறிப்பிட்டு அப்படிப்பட்ட அந்த பரமபதம் தான் பரம பிராப்தியை நான் பகவான் எழுந்திருக்க இடம். அதனால பரமம் தான அப்படிங்கிறத அந்த சுதியிலிருந்து எடுத்து காட்டுகிறீர்கள் நிரூபித்தார். வேதாகி வேத்யக்க பரஞ்சதான ஸ்வயா ததம் விஸ்வம் அனந்த ரூப வாயுர்யமோ வருண சகாங்க பிரஜாபதிஸ்வம் பிரபிதாமஹ. வாயுர்யமோ அக்னிர் வருண சகாங்க பிரஜாபதிஸ்வம் பிரபிதாமஹ. ஸ்வம் வாயு யமஹ அக்னிஹி வருணஹ சகாங்கः பிரஜாபதி ஸ்வம் பிரபிதாமஹ. சர்வேஷாம் பிரபிதாமஹ ஸ்வமேவ. லோகத்துக்கெல்லாம் பிதாமகன் பிரம்மா, அவருக்கும் பிதாவாக இருக்கிறான் ஸ்வமேவ பிரபிதாமஹ. சர்வேஷாம் பிரபிதாமஹ ஸ்வமேவ. அது மட்டும் இல்ல பிதாமகாதய பிரபிதாமகன் மட்டும். பிரபிதாமகன் நேரடியாக பிதாமகன் என்பதாவது பிரம்மாவுக்கு சரீராக அவனை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறபடியால பிதாமகாதிகளாக முடியவில்லை. சர்வாசாம் பிரஜானாம் பிதரக
பிரஜாபதயா பிரஜாபதினாம் பிதா ஹிரண்யகர்ப்பः பிரஜானாம் பிதாமகः பிதாமகஸ்ய ஹிரண்யகர்ப்பஸ்யாபி பிதாத்வம் பிரஜானாம் பிரபிதாமகः. எல்லா பிரஜைகளுக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய பிரஜாபதிகள் 10 பிரஜாபதிகள் தெரியா? தட்சம், மரீசி, பிருகு, அங்கிரஸ், புலகன், புலசியர், இப்படிப்பட்ட அந்த அங்கிரஸ் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் பிரஜாபதிகள். இவர்களெல்லாம் பிரஜைகள் மீதான பிதாக்கள். இவர்களுக்கெல்லாம் பிதாவாக பிரஜைகளுக்கெல்லாம் பிதாமகனா இருக்கிறவன் சதுர்முகம். சதுர்முகனுக்கும் பிதாவாக இருக்கிறதுனால இவன் ஜகத்துக்கு பிரபிதாமகன். சர்வாசாம் பிரஜானாம் பிதா பிரஜாபதயா பிரஜாபதினாம் பிதா ஹிரண்யகர்ப்பः அவன் பிரஜானாம் பிதாமகः. அந்த ஹிரண்யகர்ப்பஸ்யாபி பிதாத்வம் சர்வாசாம் பிரஜானாம் பிரபிதாமகः. பிரபிதாமகஸ்ய பிதாமகாதீனாம் ஆத்மதயா சப்த வாக்கியா பிரபிதாமகங்கிறது டைரக்ட், பிதாமகங்கிறது பிதா பிதாமகன் சப்த வாக்கியர்களுக்கு சரீரியான ஆத்மாவாக இருக்கு. சரீர வாக்கிய சப்தங்கள்லாம் சரீரி பர்யந்தம் சொல்லுங்கிறதுனால பிதா பிதாமகாத சப்தங்கள்லாம் பரமாத்மது. சொன்னேல பிரஜாபதி பிரபிதாமகன் சொல்றதுக்கு முன்னால வாயு நீலா வாயுவுக்கும் யமனுக்கும் அக்னிக்கும் வருவதற்கும் சகாங்ககான சண்டம். அங்க முதிரை சண்டம்ல ஒரு மாணவ அங்கிதா எஸ்மின்சா சதாங்கா சந்திரன்ல ஒரு சகத்தினுடைய அங்கனம் இருக்கு. சதாங்கான சந்திரன் யாருக்கு சதாங்கன்னு தெரியுது? பாரதி நகர் மைத்ரி மனுஷன் சதாங்கம் யாரும் ஞாபகம் இல்லை. வாயுஞ்சமோக்யே வருண சசாங்கः பிரஜாபதிஸ்வம் பிரபிதாமகஸ்ய நமோ நமஸ்தே சகஸ்ரகிருத்வः புனஸ்த பூயோபி நமோ நமஸ்தே நம புரஸ்தாத் அத பிருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வ. நமோ நமஸ்தே சகஸ்ரகிருத்வः சகஸ்ரகிருத்வஹான்னு இருக்கும். கிருத்வஹான்னு அத்தனை தடவை சகஸ்ரகிருத்வா கிருஷ்ணப்த கிருத்வா கிருஷ்ணப்த கிருத்வான்னு யாரு? பரசுராமன். கிருஷ்ணப்த கிருத்வா கிருத்வஹான்னு அத்தனை முறைன்னு இருக்கும். So many times. சகிருத்த அசகிருத்தம்னா சகிருத்வா அசகிருத்வா வராது. ஒரு எண்ணிக்கை போட்டு அது கிருத்வகான்னு போட்டாக்க அப்ப so many times சகஸ்ர கிருத்வகான 1000 முறை, கிருஷ்ணப்த கிருத்வகான 21 முறை. ஜமதற்கு வீடங்களும் சந்தர்ப்பமாது அஷ்டத்வாமிக கிருஷ்ணத்வா இமாம் சிதி என்ன பண்ணாங்க? அது இல்ல, அது முன்னால இமாம் சிதி அக்ஷத்ரான் எத்தனை முறை? கிருஷ்ணத்வா 21 முறை இந்த பூமியை
கத்திரியர்கள் அற்றதாக பண்ணினார். திரிசப்த சுத்தம் அது மாதிரி இங்க சகஸ்ர சுத்தம். நமோ நமஸ்தே நமஸ்தே சகஸ்ர சுத்வஹா நமோ நமஹா சேன துப்பியம். உனக்கு சகஸ்ர சுத்வஹா 1000 முறைகள். அதான் 1000 கணக்கற்ற முறைகள். நமோ நமஸ்தே சகஸ்ர சுத்வஹா புனஸ்த பூஜோபி நமோ நமஸ்தே. புனஹா நமஹா நமஸ்தே பூயஹா நமோ நமஸ்தே. என்ன பண்ணும் சகசகத்துக்கு 1000 இல்லன்னா சகசனுக்கு இதாவது இந்திரஜிக்கு வச்சுட்டா அதான் பூயஹா புனஹா சொல்றா வராது. அதனால சகசங்கத்துவாக்கு இன்பினிட்டிக்கு போட்டு சக்தி உள்ளது. யோகாவுக்கு ரிஷல் சொல்லுச்சு. ஏன் கேட்டா இங்க புனஹா பூயஹான்னு சத்தம்னா அர்த்தம் ரிஷல் சொல்லுச்சியில சகசிராங்கத்தை 1000 நிப்பாட்டிக்கணும். அதான் சகஸ்ர சுத்தம். நமோ நமஸ்தே சகஸ்ர சுத்வஹா புனஸ்த பூஜோபி நமோ நமஸ்தே. புனஹா நமஸ்தே பூயஹா நமஸ்தே. நம புரஸ்தாது அத பிருஷ்டபஸ்தே. நமஹா தே புரஸ்தாது நமஹா தே பிருஷ்டபா. உனக்கு முன்னும் நமஸ்காரங்கள், உனக்கு பின்னும் நமஸ்காரம். புனஹாங்கத்துக்கும் பூயோகத்துக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. புனஹானாக மறுபடியும் மாற்றம், பூயாக சொல்றதுக்கு மறுபடியும் அர்த்தம் உண்டு, அதிகமாக ஒரு அர்த்தம் உண்டு. பூஜோ பூஜகா அப்படிங்கிறது புனப்புனகான்னு சொல்லலாம். அல்லது பூஜ ஏவாஸ்து பூஜகா அப்படிங்கிறத ரெண்டர்த்தம் சொல்லிருக்காங்க. புனகான் பூஜாவுக்கு தொழில் நிமித்தமும் பேதம் இல்லை. புனகாந்த சப்தத்துக்கு மறுபடியும் நம்ம பார்த்தோம், பூஜகாந்த சப்தத்துக்கு மறுபடியும் பார்த்தோம்லாம் இல்ல. இதோக்கு அதிகம்னு சொல்லலாம். பூஜகா பூஜதி பூஜான் அப்படிங்கிறதுக்குலாம் அதிகமான ஜனதான சமுதி பூஜதி பூஜா. நமப்புரஸ்தாது அத பிருஷ்டபஸ்தே. நமோ சுதே சர்வதையேவ சர்வ சர்வதையேவதே நமோ சர்வதா சர்வ பிரகார சாரி. பூயிஷ்ட பிராண சஞ்சாரம் சொல்லுவோம். நமோ நமஸ்தே சகஸ்ர சுத்வஹா புனஸ்த பூஜோபி நமோ நமஸ்தே நம புரஸ்தாது அத பிருஷ்டபஸ்தே நமோஸ்தே சர்வதையேவ சர்வ. அத்யுதாகாரம் பகவந்தம் திருஷ்டுவா ஹர்ஷோத்புல்லநயனா. இருக்கிற சப்தம் ஒண்ணு கூட வியாக்கியானம் பண்ண மாட்டேங்கிற. ஏன்னா அப்படி அத்யுத ஆகாரம் பகவந்தம் திருஷ்டுவாங்கிறது இங்க சொல்றது இல்லை. ஹர்ஷோத்புல்ல நயனகாங்கிறது இல்லை. பாஷிகால அவன் நமோ நமஸ்தாது நமோ நமஸ்தே சகஸ்ரா பூயோபி புனச்ச நமோ நமஸ்தே நம்ம இத சொல்ற அர்ஜுனனை அப்படியே பாக்கிறார்.
இது சப்தத்துக்கு வியாக்கியானம் இல்லை, அதாவது அர்த்தத்துக்கு நிலைக்கு வியாக்கியானம். நமோ நமஸ்தே சகஸ்திரிய அத்யுத ஆகாரம் பகவந்தம் திருஷ்டுவா அசோர்பூர்ண நயன அத்தியந்த சாத்வதா அத்வந்த சாத்வதாவதனம் அர்த்தம். அதாவது மிகுந்ததான வணக்கத்தோடு கூடினதான இந்த வச்சனத்தை அமரதா சாத்வதா அமரதா சர்வதோ நமஸ்கரோதி. சர்வதா நமஸ்கரோதி சர்வ சங்கீனாரையும் மூன்று என்கிற ஸ்தான விசேஷங்களை இது சர்வதா நமஸ்கரோதினா சர்வ பிரகாரேன நமஸ்கரோதி. வியாக்கியானத்துக்கு சப்தம் ஒரு சப்தம் கூட சொல்லவில்லை. நமோ நமஸ்தேசு இத்தியாதி இத்தியாதினா உக்த நயனே விஸ்வரூப தர்சன பிரகடித பரம சௌலபிய அனுபவ ஜனித பயஹர்ஷா வேத கேள்வி சொல்றாங்கன்னா அதனால அவ்வளவு சோகத்துக்கு ஒரு வார்த்தை கூட போயிடும். இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுனால ஏற்பட்ட அதிமாத்திர பூர்த்தியினால வந்த பரமபுருஷனுடையதான இந்த சௌலபிய அனுபவ ஜனிதமான ஆனந்த பிரகடனத்தினாலே நமஸ்காரம் பண்ணினான் அப்படின்னா அத்தியுதம். அனந்த வீரியாமித விக்ரமஸ்வம் சர்வம் சமாப்னோசி ததோ சர்வ. அனந்த வீரிய அமித விக்ரம அனந்த வீரியனோ ஆனந்த வீரியனாக அனந்தமான வீரியத்தை உடைய ஆனந்தத்தை வீரியமில்ல வீரியம் அதான் அபரிமித வீரியம் கேட்டாங்க. ஆனந்த வீரியங்கிறது அபரிமித வீரியம், அபரிமித பராக்கிரமத்துவம் சர்வாசம் வீரியம் பராக்கிரமம் ரெண்டுமே அபரிமிதம் கேட்டாங்க. அனந்த வீரியனாலும் அபரிமிதமான வீரியம், ஆனந்த விக்கிரமனா அபரிமிதமான பராக்கிரமம், அபரிமிதமான வீரிய பராக்கிரமங்களை உடையவனான நீ சர்வம் சமாப்னோஷி. சர்வம் சம் ஆப்னோஷின்னு அர்த்தம் எல்லாவற்றையும் வியாபிக்கிறது. ஆப்னோஷிக்கு ஆத்மா எல்லாவற்றையும் வியாபித்து எல்லாவற்றையும் உனக்கு சரீரமாக கொண்டு எல்லாவற்றுக்கும் சரீரியான ஆத்மாவாக நீ வியாபிக்கிறாய். ஆகினாலேதான் சதா சர்வகா ஆகினாலேதான் சர்வ பதார்த்தங்களும் நீயாக இருக்கிறாய். எல்லா பதார்த்தங்களும் பகவானுக்கு என்ன தாற்பயம் கேட்டா எல்லா பதார்த்தங்களையும் பகவான் ஆத்மாவாக வியாபிக்கிறது. சர்வம் சமாப்னோஷி தடையேவ சர்வகா. பகவான் தான் பகவான் நீதான் ஜீவன் நீதான் பிரகிருதின்னு சொன்ன அதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டா சர்வம் சமாப்னோஷி எல்லாவற்றையும் சமயத்து ஆப்னோஷி. ஆப்னோஷினா எல்லாவற்றையும் வியாபித்தவனாக இருக்கிறாய். அந்த வியாப்தி தான் நீயே சர்வம் சொல்வதற்கு சொரூப ஐக்கியம் காரணம் இல்லை. உண்மையிலான சர்வ பதார்த்தங்களையும் வியாப்தி தான் காரணம். ஆனந்த வீரிய அபரியாய அமித விக்ரமஹாத்வம் சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வா. அதான் வீரியம் பராக்கிரமம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. அதான் வீரியம் அப்படிங்கறது விகாரம் அடையாத தன்மை. அதாவது அகலால தான் விகாரத்தை அடையாத தன்மை. பராக்கிரமம்னாக அகலாலுக்கு தான் விகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை. பராம ஆக்கிரமத்தை இது பராக்கிரமம். தான் யாராலும் ஆக்கிரமணம் பண்ணப்பட முடியாதவன் தான் எல்லாரையும் ஆக்கிரமணம் பண்ண
அதான் அனந்த வீரியத்துவம், அனந்த அபரிமிதமான பராக்கிரமம். விக்ரமஹா என்பதற்கு பராக்கிரமம், அபரிமித பராக்கிரமம். சர்வாத்மதையா சமாப்னோஷி, எல்லாவற்றையும் ஆத்மாவாக தந்தைக்கு ஆப்னோஷி, எல்லாவற்றையும் ஆத்மாவாக தியானிக்கிறாய். ததா சர்வோஷி யதத்வம் சர்வம் சிதித் வஸ்து ஜாதம் ஆத்மதையா சமாப்னோஷி அतः सर्वस्य सिद्ध वस्तु जातस्य स्वशरीरतया स्वप्रकारकत्वात् सर्वप्रकारः त्वमेव सर्वशब्दवाच्यो अभीत्यता. எல்லாவற்றுக்கும் எல்லாம் உனக்கு பிரகாரமாக, நீ எல்லாவற்றுக்கும் பிரகாரியாக, எல்லாம் உனக்கு சரீரமாக, நீ எல்லாவற்றுக்கும் சரீரியாக, சரீரத்துக்கு ஒரு சப்தம் எல்லாம் சரீர பரியந்தமாகிற காரணத்தாலே நிர்மம் சர்வ ஆசீனா, நீ சர்வ சப்த வாக்கியனாக இருக்கிறாய். லோகத்தை எந்த சப்தத்தை குறித்தாலும் அதுக்கு நீயே பொருளாகிறாய். அத்வைதிக்கு எதுவுமே எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் தாற்பயம் இல்லாம சும்மா ஏதாவது வந்தது எழுதுனா ஈஸி தான். இத ஸ்ருதிகளுடைய தாற்பயத்தை பார்த்தா ஒரு ஸ்ருதி கூட அத்வைதிக்கு ஸ்பர்சமா வராது, ஒரு கூட்டம் கூட அத்வைதிக்கு ஸ்பர்சமா வராது, ஒரு ஸ்ருதி கூட ஸ்பர்சமா அத்வைத வாக்கியம் சொல்லாது. ஸ்ருதியுடைய முழு தாற்பயம் தெரியாம ஏதோ கண்ட வாக்கியம் இருக்கு, மகா வாக்கியம் சொல்லு. தத்துவமதிங்கிறது வந்து ஒரு வாக்கியத்துல ஒரு ஏகதேசம், அது அவளுக்கு மகா வாக்கியம். சர்வமதி எதுனால சர்வம் சமாப்னோஷி தட்டையேவத்துவம் சர்வம் சர்வஹாசி. இப்ப சர்வமதிங்கிறது சர்வம் சமாப்னோஷிங்கிறது விட்டுட்டா சொல்லணும். எல்லா ஸ்திதிகளுக்கும் அவளால ஏகதேச அர்த்தம் தான் சொல்ல முடியும், முழு வாக்கியத்தினுடைய அர்த்தம் பாக்கியா சொல்லப்படிதான் சரியாது.